தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையின் நிலை கவலைக்குரியதாக உள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 4000க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. மார்ச் 2024 ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டு ஒரு வருடம் கடந்தும் நீதிமன்ற வழக்குகளால் நியமனங்கள் தாமதமாகின்றன. இதனால் மாணவர்களின் கல்வி கனவாகவே மாறி வருகிறது. குடும்ப உறுப்பினர்களும் கலெக்ஷன் கமிஷன் கூட்டுகள் வெளிவரும்போது மட்டும் கோடிக்கணக்கில் செலவிட்டு நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களை நியமிக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு இதுபோன்ற அதிமுக்கியம் கொடுத்து நீதிமன்றத்தில் தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகளை கண்டு கொள்ளவில்லை. நீதிமன்ற உத்தரவுகளுக்காக காத்திருக்கும் அரசு பகுதி நேர விரிவுரையாளர்களை நம்பியுள்ளது. ஆனால் இவர்களால் முழுமையான கல்வி தரத்தை உறுதிப்படுத்த முடியுமா? 2025 கல்வியாண்டு தொடங்கியும் ஆசிரியர் பற்றாக்குறையால் பாடத்திட்டம் முடிப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. புதிதாக 35 கல்லூரிகள் திறந்து ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை. 9000 பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் உயர்கல்வித்துறை சீரழிந்ததே ஸ்டாலின் மாடலின் சாதனை எனவும் கல்வி பேராசிரியர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. உயர்கல்வித்துறையை மீட்டெடுக்க உடனடியாக நடவடிக்கை தேவை. இல்லையெனில் தமிழகத்தில் எதிர்கால தலைமுறையே பாதிக்கப்படும்.